வாரிசுக்கு வேலை வழங்க வேண்டும். பணியின் பொழுது இறந்து போன தொழிலாளர்களின் குடும்பத்துக்கான வாரிசுக்கு வேலை வழங்க வேண்டும். அதே போல இன்றைக்கு 2004க்கு பிறகு பணியில் சேர்ந்திருக்கிற தொழிலாளர்களுக்கு பென்ஷன், பழைய பென்ஷன் திட்டத்தை இந்த அரசு அமுல்படுத்த வேண்டும். போக்குவரத்து கழக தொழிலாளர்களுக்கு தேர்தல் அறிக்கையில் அறிவித்ததை போல ஒப்பந்த முறையை கைவிட்டு அனைத்து தொழிலாளர்களையும் பணி நிரந்தரப்படுத்த வேண்டும் என்று இந்த அரசாங்கம் சொன்னதை உடனடியாக செய்ய வேண்டும். அதுபோல ஓய்வு பெற்றிருக்கிற தொழிலாளர்களுக்கு 5 மாத காலமாக எந்த விதமான பணப்பலனும் கொடுக்கவில்லை, அதை இந்த அரசு கொடுக்க வேண்டும். அதுபோல தனியார் மையத்தில் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் இன்றைக்கு கான்ட்ராக்ட் முறைக்கு உத்தரவு போட்டிருப்பதை இந்த அரசு பின்வாங்க வேண்டும். ஆகவே இந்த அரசு ஏற்கனவே தேர்தல் அறிக்கையிலும் சொன்னதை போல போக்குவரத்து கழகத்தை பாதுகாப்பதற்கான, போக்குவரத்து கழக தொழிலாளர்களின் குடும்பங்களை பாதுகாப்பதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொன்னால் பட்ஜெட்டிலே வரவுக்கும் செலவுக்குமான வித்தியாச தொகை இந்த அரசு ஒதுக்கினால்தான் அரசு போக்குவரத்து கழகங்களை பாதுகாக்க முடியும். அந்த விதத்திலே பணியில் இருக்கிற ஓய்வு பெற்ற தொழிலாளர் குடும்பத்தை பாதுகாப்பதற்கு இந்த அரசு முன்முயற்சி எடுக்க வேண்டும், அதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் இன்றைக்கு இந்த போராட்டத்தை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம். அதே போல அரசு விரைவு போக்குவரத்து கும்பகோணம் பணிமனை முன், தஞ்சாவூர் பணிமனை முன்பும் இந்த போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. கண்ணன் சிஐடியினுடைய என்று சொன்ன தொழிலாளிக்கு கொடுக்க வேண்டாமா? பணியின் போது செத்து போன 10,000 குடும்பங்கள்